நம்ம உடம்புல காமனா நடக்கிற 6 விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பேச போறோம். அண்ட் அதுக்கு பின்னால இருக்க சயின்ஸை பத்தியும் சொல்ல போறோம். இந்த விஷயங்கள் நம்ம உடம்புல டெய்லி நடக்குது. ஆனா ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு ஒரு நாளும் நம்ம யோசிச்சு பார்த்தது கிடையாது. ஸோ அது என்ன இந்த 6 விஷயம்னு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நமக்கு குளிரும் போதோ இல்ல நல்லா சாங் கேட்கும் போதோ உடம்புல முள் மாதிரி முடி எழும்புதுல அதுக்கு கூஸ் பம்ப்ஸ்னு பேரு. இது ஏன் வருதுன்னு தெரியுமா? நம்ம உடம்புல ஒவ்வொரு முடிக்கடியிலும் ஒரு சின்ன மசில் இருக்கும். இதுக்கு அரிக்ட்ரோபில்லி மசில்னு பேரு. நமக்கு குளிரும் போதோ இல்ல பயமா இருக்கும் போதோ நம்ம பிரெயின் நம்ம உடம்புல இருக்க அட்ரினலின் ரிலீஸ் பண்ணும். இந்த அட்ரினலின் நம்ம மசிலை சுருக்கி முடிய நிமித்துது. சோ இந்த இடத்துல தோல் சுருங்கி முள் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இது நமக்கு லெஃப்ட் ஓவர் ரிஃப்ளெக்ஸ். மிருகங்களுக்கு உடம்பு ஃபுல்லா ரோமங்கள் இருக்கிறதுனால இந்த ரிஃப்ளெக்ஸ் ரோமத்தை நிமித்தி கதகதப்பை கொடுக்குது. இல்ல எதிரியை பார்க்கும்போது அதோட உடம்ப பெருசா ஃப்ளெக்ஸ் பண்ணி பயமுறுத்துது. நம்ம உடம்புல பெருசா ரோமங்கள் இல்லாதனால பழைய ஸ்விட்ச் மாதிரி ஆன் ஆகுது. நமக்கு குளிர் வந்தா நமக்கே தெரியாம நம்ம பல்லு கடகட நாடுது, நம்ம உடம்பு நடுங்குது. இதை நம்ம வேணும்னு பண்றது இல்ல, ஆனா தானா ஆகுது. ஏன்? இது நம்ம உடம்போட ஹீட்டிங் சிஸ்டம். இது நம்ம பிரெயின்ல ஹைப்போதலாமஸ்னு டெம்பர்ஸ்டாட் மாதிரி ஒரு பார்ட் இருக்கு. நம்ம உடம்போட டெம்பரேச்சர் குறையும் போது மசிலை ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுது. மூளை அதிகமா அதிரும் போது ஹீட் உற்பத்தி ஆகும். அதோட நடுக்கம் தாடையிலையும் நடக்கிறதுனால நம்ம பல்லு கடகடன்னு ஆடுது. அதாவது நம்ம உடல் நடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இது நம்ம உடம்பு தன்னை தானே சூடுபடுத்திக்கான ஒரு ஸ்மார்ட் ட்ரிக். நம்ம உடல் நடுங்குச்சுன்னா சூடு அதிகமாகி டெம்பரேச்சர் நார்மலா ஆயிடும். நம்ம சாப்பிடவே இல்லை, பட் நமக்கு பிடிச்ச பிரியாணியோ ஆர் ஃப்ரைட் ரைஸோ எது நம்ம பார்த்தாலும் நமக்கு எச்சி ஊறுதா இல்லையா? எல்லார் வாயில எச்சி தான் ஊறும். நம்ம சாப்பிடவே இல்லை, பட் ஏன் எச்சி ஊறுதுன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? இதுக்கு செப்பாலிக் பேஸ் ஆஃப் டைஜஷன் பேரு. சாப்பாடை பார்க்கும்போதோ இல்ல வாசனை வரும்போதோ இல்ல குழம்பு வாசமா இருக்கு சொன்னே மாமா மச்சான். ஏன் அதை நினைச்சா கூட நம்ம பிரெயினுக்கு சாப்பாடு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தலைவரி கிளான்ஸுக்கு சிக்னல் அனுப்புது. உடனே வாயில எச்சி ஊறுது. அது வெறும் தண்ணி இல்ல, நம்ம சலைவால அமிலேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. இந்த என்சைம்ஸோட என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண வைக்குது. மேலும் சாப்பாட்டை ஈஸியாக விழுங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம பாடி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது. நம்ம மூவி பார்க்கும் போதோ இல்ல கிளாஸ்ல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் போதோ திடீர்னு கால் மறுத்து போகுது. எழுந்து நடந்தா ஊசி குத்துற மாதிரி இருக்கு. ஏன்? இதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம், நம்ம ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல உட்கார்றதுனால நர்வ்ஸ் மேல பிரஷர் விழுந்து பிளட் ஃப்ளோ கம்மி ஆகுது. நர்வ்ஸ்ங்கிறது நம்ம சிக்னலை கேரி பண்ற வயர் மாதிரி. சோ நர்வ்ஸ் மேல அதிகமா பிரஷர் விழுகிறதுனால தான் இந்த ஃபீலிங். 2வது காரணம், அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மி ஆகுது. நம்ம எழுந்து நகர்றதுனால பிரஷர் குறைஞ்சி போன பிளட் ஃப்ளோ எல்லாம் திரும்ப வரும். நர்வ்ஸ் எல்லாம் ஒரே நேரத்துல ஆக்டிவேட் ஆகுறதுனால ஊசி குத்துற மாதிரி டிங்லிங் ஃபீலிங் நடக்குது. இதை பத்தி வரி பண்ணிக்க வேணாம், இது நார்மல் தான். நம்ம கையில் இருக்க விரல்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏன் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை? உலகத்தில் எந்த 2 பேருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்காதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்? நம்ம சொந்த கைகளில் இருக்க விரல்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட வேறு வேறு தான். நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது 10லேருந்து 16 வாரத்தில் ஃபார்ம் ஆகிடுது. இது ஜெனட்டிக்ஸால் மட்டும் டிசைர் ஆகிறது இல்லை. அம்மா வயிற்றில் இருக்கும்போது நம்ம விரல்கள் மேலே விடுற ப்ரெஷர், பொசிஷன், பிளட் ஃப்ளோ அண்ட் அம்னைட்டிக் ஃப்ளூயிடில் அசைகிற விதம், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்னே டிசைர் ஆகுது. நம்மளோட ஒவ்வொரு விரலும் வயிற்றுக்குள்ளே வேறு வேறு மைக்ரோ கண்டிஷனில் வளருது. அதனால தான் ஒரே ஆளோட 10 விரலும் வேறு வேறு பேட்டர்ன். ஏன்? ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு டிஎன்ஏ ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வேறு வேறு பேட்டர்ன். இதனால தான் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப யூனிக். நம்ம கொஞ்ச நேரம் ஓடினாலோ இல்லை அதிகமாக வெயிட் தூக்கினாலோ நம்ம கை கால் மசில்லாம் டயர்ட் ஆகுது. ஆனால் நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு 60லேருந்து 70 முறை நம்ம ஹார்ட் துடிக்குது. அதுவும் ஒரு செகண்ட் கூட நிறுத்தாமல். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஹார்ட்டோட மசிலுக்கு வேற எந்த ஒரு மசிலுக்கும் இல்லாத ஒரு 3 சூப்பர் பவர் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சூப்பர் பவர் மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா செல் ஹார்ட்டில் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ சாதாரண மசிலை விட இதனால் பல மடங்கு எனர்ஜியை நான் ஸ்டாப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். செகண்ட் சூப்பர் பவர் மைக்ரோ ரெஸ்ட். நம்ம ஹார்ட் ஒவ்வொரு பீட் நடுவுலையும் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்குது. சோ இந்த சின்ன ரெஸ்ட் எடுக்கிறதுனால நம்ம ஹார்ட் டயர்ட் ஆகிறதே இல்லை. 3வது சூப்பர் பவர் ரிச் பிளட் சப்ளை. நம்ம ஹார்ட்ல ஆக்சிஜன் நிறைஞ்சு நம்ம உடம்புக்கு தேவையான ரிச் பிளட் சப்ளைவை கரெக்டாக கொடுக்குது. ஸோ திங்க் பண்ணி பாருங்க, நம்ம தூங்கும் போது கூட நம்ம ஹார்ட் வேலை செய்து நமக்கே தெரியாம நம்ம ஹார்ட் ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேலே துடிக்குது. ஸோ உலகத்துல எந்த ஒரு மிஷினும் இவ்வளோ காலம் இவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லா வேலை பண்றதே இல்லை. ஸோ இந்த மாதிரி வேலை பார்க்குற நம்ம ஹார்ட்டை நம்ம கொஞ்சமாவது எக்ஸசைஸ் பண்ணி பத்திரமா பார்த்துக்கணும். இந்த 6 விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அண்ட் எந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தெரியும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. See ya.